வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன். நம்ம சேனலில் ஒவ்வொரு கிரகத்தின் காரகத்துவ ரீதியிலான தசாபுத்தி பலன்களை பற்றி பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வரிசையில் சனி தசா தரக்கூடிய சனியின் காரகத்துவ ரீதியிலான பலன்களை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகின்றோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிச்சயமாக இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சனி தசை நடக்குதுன்னு சொன்னால் அது அந்த 19 வருஷம் சனி திசையில் ஏதாவது ஒரு காலகட்டங்களில் மாறி மாறி நடந்துக்கிட்டே வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனி தசை நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்தவர்கள் நட்புகள் ஏற்படும். பொதுவாகவே சனி லக்னத்தோடு சம்பந்தப்படும் பொழுது தன்னை விட வயது முதிர்ந்தவர்களின் வயது கூட இருக்கிறவர்களோட தான் நட்பாகவும் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் பழகுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பே அவங்களுக்கு அப்படிதான் அமையும். அதை சிறப்பாகவும் இருக்கும். அதே போல சனி தசை நடக்கும் பொழுது உங்களுக்கு சித்தப்பா, குடும்பத்தின் மூத்த முதியவர்கள் ஆகியோரோட நெருக்கம் அதிகமாக ஏற்படும். கம்யூனிச சிந்தனைகளுடன் செயல்பட வைக்கும் இந்த சனி தசை. தொழிலாளிகளின் பார்வையிலே எதையும் அணுக வைக்கக்கூடிய நிலைகள் உண்டாகும் ஜாதகருக்கு. உழைப்பவனுக்கு கூலி, கஷ்டப்படுறவன் நல்லா இருக்கணும், முதலாளிகள் மேல் பதவிகள் இருப்பவனையும் கண்டாலே பிடிக்காத நிலைமைகள் ஆகியவை உண்டாகும். இப்ப நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு மேல் பதவியில மேல் அதிகாரிகளாக இருக்கிறவர்களை கண்டா உங்களுக்கு பிடிக்காது. அதே போல உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பியூனு, ஒரு வாட்ச்மேன், ஒரு தண்ணி வைக்கக்கூடிய ஒரு லேடிஸு, இல்லை கூட்டக்கூடிய பெருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ இருக்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலை பார்ப்பவர்களோடு நட்போட சம அந்தஸ்தோட பழகக்கூடிய மனநிலை அந்த ஜாதகருக்கு இருக்கும். உழைப்பவன் நல்லபடியாக கூலி வாங்கி நல்லா இருக்கணுன்ற நினைப்பு அதிகமாக இருக்கும். மேல் வர்க்கத்தினரை கண்டாலோ இல்லை மேல்தட்டு மக்களை கண்டாலோ பிடிக்காத நிலைகள் மனநிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மகர லக்னம், கும்ப லக்னம், மகர ராசி, கும்ப ராசி, சனியின் நட்சத்திரங்களாகிய பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சனி தசாபுத்தி நடக்கக்கூடிய நபர்கள், அதே போல சிறு தெய்வங்களின் நாட்டார் தெய்வங்களின் சொல்லப்படக்கூடிய தெய்வங்களுடைய பெயர்களை உடைய நபர்கள், கருப்பன், முனீஸ்வரன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெயர்களுடைய நபர்கள் ஆகியோர்களது இவர்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு சனி தரக்கூடிய நல்லதையும் தீயதையும் அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு தருவார். கருப்பு நிற வஸ்துக்களின் மூலமாக லாபங்களை உண்டாக்கி தருவார். இரும்பு பொருட்களின் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்களை உண்டாக்கி தருவார். ஆதாயங்களும் உண்டாக்கி தருவார். ஐயப்ப பக்தர்களுடன் நட்புகள் உருவாகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். நாட்டார் தெய்வங்களின் மீது ஈடுபாடுகள் அதிகமாக உண்டாகக்கூடிய நிலைமைகள் உண்டாகும். வறுமையில் இருப்பவர்கள், நோயாளிகளை அடிக்கடி சந்திக்க நேரிடும். நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு சாப்பாட்டுல கல் வந்ததுன்னு சொன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சனியின் ஆதிக்கமோ இல்லை சனியோ தசாபுத்தியோ நிச்சயமாக உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு அர்த்தமாகும். லக்கணத்துல சனி இருப்பவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சாப்பாட்டுல கல் வந்துகிட்டே இருக்கும். அதே போல பல் டாக்டருடன் நட்பு உண்டாகக்கூடிய நிலைமைகள் உண்டாகும். உணவில் கல் தட்டுப்படுவது, அசுத்தமான இடங்களில் உணவு உண்பது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும். சோம்பல், மந்தம், அலட்சியமாக செயல்படுதல் போன்ற குணாதிசயங்கள் ஜாதகரிடம் காணப்படும். எதையுமே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடிய குணாதிசயங்கள் தன்மைகள் வந்துவிடும். வேலை தொழிலை பற்றி சிந்தனைகள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வேலை இல்லைன்னா அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது, தூங்க முடியாது. ஆனா அந்த வேலையை 4 வேலையை எடுத்து வச்சுட்டு அதை பெண்டிங் வச்சுட்டு நிம்மதியாக தூங்குவாங்க. அந்த வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சோம்பலோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். படித்துக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு சனி தசை நடந்ததுன்னு சொன்னால் அதிக மந்தமாக இருப்பாங்க. வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க் செய்ய மாட்டாங்க. சோம்பலாக இருப்பாங்க. படித்ததெல்லாம் அவங்களுக்கு மறந்து போகும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். எப்போ பார்த்தாலும் தூங்கி ஒழிஞ்ச மாதிரியே இருப்பாங்க. இதெல்லாம் சனி தரக்கூடிய செயல்பாடுகள் ஆகும். யாரை பார்த்தாலும் இவன் மட்டும் சொகுசாக இருக்கிறானே, வசதியாக இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி ஒரு காண்டாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இந்த சனி தசை நடக்கும் பொழுது அவர்களுக்கு அவர்கள் தோன்ற எண்ணங்கள் தோண்டிக்கிட்டே இருக்கும். இது நிச்சயமாக இந்த சனி அவயோக தசாவாக நடந்து கொண்டிருக்காருன்னா இந்த மாதிரியான எண்ணங்கள் அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக இருக்கும். யாரை பார்த்தாலும் இவன் சந்தோஷமா இருக்கானே, நம்மளால சந்தோஷமா இருக்க முடியலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைகள் உண்டாகும். வயிற்றெரிச்சல் உண்டாகும். அசுப சனி தசையில பார்த்தீங்கன்னா கட்டை விரல், பாதம் அல்லது நொண்டி நடப்பது, குதிங்கால வலிகள் ஏற்படுவது, இந்த மாதிரியான செயல்கள் எல்லாத்தையும் உண்டு பண்ணுவார். அசுப சனி பார்த்தீங்கன்னா பணப்பற்றாக்குறைகள் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கி தருவார். அதே போல பொதுவாகவே சனி சுப சனியாகவோ அசுப சனியாகவோ எப்படி இருந்தாலும் சரி எல்லாமே செகண்ட்ஸில் வாங்கி கொடுப்பாரு. அதாவது வீடு, வாகனம் அனைத்துமே பழசாக, அதாவது யூஸ்டு பொருளாக வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். 4ஆம் வீட்டோடு சனி தொடர்பு கொண்டாலே அங்கே பார்த்தீங்கன்னா பழைய வீடுகள், அதாவது புதுதாக கட்டிய வீடுகள் இல்லாமல் ஏற்கனவே யாரோ ஒருத்தர் கட்டி குடியிருந்த வீடு 4 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் பழமையான வீடாக அமைத்து தருவார். 4ஆம் இடத்தோடு தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய சனி. திருமணம் கடந்த உறவுகளை சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் சனிக்கு உண்டாகும். அதனால நிச்சயமாக கௌரவ குறைச்சல் பாதிப்புகள் ஏற்படவே செய்யும். சனி எவ்வளவு பெரிய யோகராக இருந்தாலும் அந்த கௌரவ குறைச்சலை தராமல் விடவே மாட்டார் இந்த திருமணம் கடந்த உறவுகளில்.
அதே போல பார்த்தீங்கன்னா, அதிகம் உழைக்க வைத்து அதற்கான கூலியை தருவார். நல்ல உழைப்பை வாங்கி அதற்கான லாபங்களை தருவார். அதாவது ரூ. 100க்கு வேலை பார்த்தீங்கன்னா, ரூ. 100 நிச்சயமாக உழைப்புக்கு ஏற்ற கூலியை தந்து விடுவார். முதலாளியே ஆக்குவாரு இந்த சனி. ஆனா, தன் தொழிலுக்கு தானே முதலாளி, தானே தொழிலாளி என்ற நிலையை உருவாக்குவார். அதாவது ஒரு நபர் ஹோட்டல் வைத்திருக்காரு அப்படின்னா, அந்த ஹோட்டல்ல அவரே வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக அவரு சனி திசையிலே அல்லது சனியின் ஆதிக்கத்திலே இருக்காருன்னு அர்த்தம். இப்ப சப்போஸ் ஒரு தோசை மாஸ்டரே வரலையேன்னா, டக்குன்னு அவங்க சட்டையை கழட்டி போட்டு தோசை போடுறதுக்கு ரெடியா போயிட்டே இருப்பாங்க. டேபிள் கிளீன் பண்ணதுக்கு கூட ஒரு ஆள் வரலைன்னா, அந்த ஓனர் கொஞ்சம் கூட சங்கோச்சப்படாம, கூச்சப்படாம அந்த டேபிள் சுத்தம் பண்ணக்கூடிய வேலைகளை கூட, அந்த எச்சிலை எடுக்கக்கூடிய வேலைகளை கூட சங்கோச்சப்படாமல் பார்ப்பார். இந்த சனியின் ஆதிக்கத்துல முதலாளியாக்குனா. அதே சூரியனின் ஆதிக்கத்துல சூரியன் 10ஆம் இடத்தோடு தொடர்பு பெற்று, லக்னத்தோடு தொடர்பு பெற்று ஒருத்தர் முதலாளி ஆக்குனாருன்னு சொன்னா, அவரு கல்லால வெள்ளையும் சொல்லையுமாக, அதாவது வெள்ளை கதர் சட்டை, வெள்ளை வேஷ்டியை கட்டிக்கிட்டு நிறைய பட்டையை போட்டுக்கிட்டு கல்லால மட்டுமே உட்கார்ந்திருப்பார். முதலாளியாக மட்டுமே நடந்து கொள்வார். அவருடைய தொழிலாக இருந்தாலும் கூட, அவருடைய சொந்த கடையாக இருந்தாலும் கூட, அது சூரியன் தரக்கூடிய முதலாளித்துவ நிலையாகும். சனி அப்படி கிடையாது. சனி வந்து ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சிருக்காருன்னா, டெய்லி காலையில வேலைக்கு போனோடனே எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டி போட்டு அவரும் காக்கி யூனிஃபார்ம் போட்டு மிஷினோட போய் வேலை பார்க்க ஆரம்பிப்பார். தொழிலாளர்களுடன் இணைந்து ஒருங்கிணைந்து வேலை வைக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் சனிக்கு எப்பொழுதுமே உண்டு. அதனாலதான் பாத்தீங்கன்னா, சனி தசையோ சனி புத்தியோ நடக்கும் பொழுது சனி ஆதிக்கத்துல பிறந்தவர்களுக்கு தொழிலாளர்களால தொல்லைகள் ஏற்படாது. அவர்களுக்கு லாயலான தொழிலாளர்கள் நிச்சயமாக கிடைப்பார்கள். ஏன்னா அவர்கள் வந்து அடிமட்ட தொண்டர்களோட அடிமட்ட தொழிலாளிகளோடு இணைவாக பழகுவதனால நிச்சயமாக அமையும். அவர்கள் வந்து ஆர்டர் போட மாட்டாங்க. அவர் வந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு அந்த காரியத்தை நிறைவேற்றுவார்கள்ங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதெல்லாம் சனியோடைய பாசிட்டிவான பாயிண்ட்ஸு. சூரியன் மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டு தலைமை தாங்கக்கூடிய பொறுப்புகள் சனிக்கு கிடையாது. ஆர்டரையும் கொடுத்துட்டு அதோட தொழிலாளியுடைய தொழிலாளியாக இணைந்து செயல்படக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். அதே போல சனி தசை நடக்குதுன்னு சொன்னா தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக ஏற்பட வைக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தை விட்டு மேற்கு திசையில செல்ல வைக்கும். உங்க பூர்வீகத்துல மேற்கு திசையை நோக்கி செல்ல வைக்கும். துலா லக்ன ரிஷப லக்னத்துக்கு நிச்சயமாக நீங்க இருக்கக்கூடிய ஊர்ல இருந்து மேற்கு திசையை நோக்கி நகர்த்தி அங்க யோகமாக லாபகரமாக வாழ்க்கையை வாழ வைக்கும். உள்ளாட்சி தேர்தல்களில் பதவிகளை ஏற்படுத்தி தருவது, பதவிகளை வாங்கி தருவது, அழகு பார்ப்பது இந்த சனியுடைய வேலையாகும். பொதுவாகவே சனி தசை நடந்ததுன்னு சொன்னா மூட்டு வலி, குதிங்கால் வலி ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். கால் கட்டை விரல்களில் பாதிப்புகள் உண்டாகும். ஏன்னா கால் கட்டை விரல் சூரியனை குறிக்கக்கூடிய அமைப்பாகும். சுகர் வந்து கால் கட்டை விரலில் பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறது நிச்சயமாக சனி தசை சூரிய தசை சனி புத்தி அவர்களுக்கு நடக்கும். கால்கள் பலவீனப்பட்டு கால்கள் வலு இழக்கக்கூடிய அமைப்புகள் சனி திசையில் இருக்கும். அது யோகமான சனி திசையாக இருந்தாலும் சரி, கால்கள் பலம் இழந்து போகும். அடிக்கடி நடக்கும் பொழுது தடுக்கி தடுக்கி விழுகக்கூடிய அமைப்புகள், தட்டி தட்டி விழுகக்கூடிய அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி தசாவில் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுதே உங்களுக்கே தெரியும் சனி உங்களுக்கு தசை நடத்திக்கிட்டு இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத பற்றி. சரி நண்பர்களே, இது நிச்சயமாக இந்த சனி தசை பதிவு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.